இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி. இங்கிலாந்தின் வரலாற்றையே மாற்றிய ஓர் உயிர் மீட்சி. 1703ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி லண்டனில் உள்ள எப்வர்த் ஊரில் சூசனால் சங்கை சாமுவேல் வெஸ்லி தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். ஒரு நாள் நள்ளிரவின் போது ஒரு வீடு திடீரென தீப்பிடித்து எரிந்த வேளையில் எரியும் நெருப்பிலிருந்து பிடுங்கப்பட்ட எரி கங்காகிய 5 வயது சிறுவன்தான் பிற்காலத்தில் மெத்தடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த ஜான் வெஸ்லியாகும். புகழ்பெற்ற சாட்டர்ஹவுஸ் என்ற இடத்தில் பொது பள்ளியில் தனது பள்ளி படிப்பை பயின்றார். சாட்டர்ஹவுஸ் பள்ளியில் உள்ள மைதானத்தை தினமும் 3 முறை சுற்றி ஓடின சிறுவன் ஒருவன் பிற்காலத்தில் 2,20,000 மைல்கள் பிரயாணம் செய்வான் என்று எவரும் எண்ணியதே இல்லை. ஜான் வெஸ்லி செய்த பிரயாணமானது உலகத்தையே 9 முறை சுற்றி வரக்கூடிய தூரமுள்ளதாகும். அவருடைய பிரயாணங்களில் பெரும்பான்மையானவற்றை அவர் குதிரை சவாரி மூலமே செய்தார். 1724ஆம் ஆண்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஜான் வெஸ்லி படித்து பட்டம் பெற்றார். 1728ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் நாள் ஆக்ஸ்போர்ட் பிஷப்பான ஜான் போட்டர் என்பவர் ஜான் வெஸ்லியை போதகராக அபிஷேகம் செய்து வைத்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் மழையிலும் பனியிலும் கடும் குளிரிலும் கூட திறந்த வெளிகளில் நின்று அமைதியுடன் அவருடைய செய்திகளை கேட்டார்கள். தற்கால பவுல் அப்போஸ்தலன் என அழைக்கப்பெறும் வெஸ்லி தம்முடைய 35ஆம் வயதில்தான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியானார். ஆண்டு ஒன்றுக்கு ரூபாய் 390 சம்பாதித்த நாட்களில் ரூபாய் 364 தனக்கென்று செலவழித்துவிட்டு மீதி ரூபாய் 26 தேவ ஊழியத்திற்கு கொடுத்து விட்டார். 4வது ஆண்டு அவருடைய சம்பளம் ரூபாய் 1560 உயர்ந்த போதும் கூட அவர் எப்பொழுதும் போல ரூபாய் 364 மட்டுமே தமக்காக செலவிட்டு மீதி ரூபாய் 1196 ஊழியத்திற்கென கொடுத்து விட்டார். கடைசியாக ஆண்டவர் நம்மோடு இருப்பதுதான் எல்லாவற்றிற்கும் மேலான பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி விடை பெற்றார். அது 1791ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் நாளாகும். வெஸ்லி தனது அடக்கத்தை குறித்த திட்டவட்டமான கட்டளைகள் கொடுத்திருந்தார். வேலையில்லாத 6-7 மக்களுக்கு வேலை உண்டாகும்படி தனது சவப்பெட்டியை கல்லறை வரையிலும் சுமக்க செய்யுங்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கூலியாக 1 பவுன் நாணயம் கொடுங்கள் என்று கூறியிருந்தார். ஆம், வெஸ்லியின் உயிர் மீட்சி அநேகரை வெளிநாட்டு மிஷனரி ஊழியத்திற்கும் அனுப்பினது. வெஸ்லியைப் போல மனிதர்கள் அனைவரும் தேவன் தங்களை சுத்திகரிப்பதற்கும் அவருடைய அச்சில் உருவாக்குவதற்கும் இடம் கொடுப்பார்களானால் எவ்வளவு பெரிய காரியங்கள் நிகழக்கூடும்.